ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ராத்தம் முதலிய காரியங்களை பண்ணும் பொழுது அந்த பண்ணக்கூடிய கர்த்தா அவன் அதை பண்ணுவதனாலே என்ன பிரயோஜனம், அதை பண்ணாமல் விட்டால் என்ன பாப்பம் வரும், இந்த ஸ்ராத்தத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த உணவானது, ஹவிஸானது, அது அந்த பித்ருக்களை போய் அடையுமா என்றெல்லாம் சில கேள்விகள். அதற்கு சுருக்கமான பதிலை பார்க்கலாம். ஒரு ஆத்மா இந்த உடலிலிருந்து பிரிந்து, அதாவது மரணம் அடைந்து, அந்த உடலுக்கு மரணம் ஏற்பட்ட பிறகு அந்த ஆத்மாவானவன் அங்கிருந்து புறப்பட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகப் போகிறான். அவன் எங்கே போகிறான் என்பதை சாஸ்திரத்திலே பலவிதமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஒருவன் முமுட்சுவாக மோட்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கு தகுந்த செயல்களை செய்திருந்தான், பக்தி யோகத்தை அனுஷ்டித்தோ இல்லை சரணாகதி பண்ணியோ, அந்த நிலையிலே அவன் சரியாக இருந்தான் என்றால் அவன் பரமபதத்தை போய் அடையப் போகிறான். தேவலோகத்துக்கோ பித்ருலோகத்துக்கோ போக வேண்டிய குறிப்பிட்ட முயற்சிகளை ஒருவன் எடுத்து அதிலே அவன் வெற்றி அடைந்திருந்தான் என்றால் அவன் சொர்க்கத்தையோ பித்ருலோகத்தையோ அடைவான். அதே ஒருவன் நிறைய பாப்பம் பண்ணி நரகத்தை அடைய வேண்டும் என்று இருந்தது என்றால் அவன் நரகத்தை அடைவான். ஓரளவுக்கு மிதமான புண்ணிய பாபங்களை உடையவனாக இருந்தான் என்றால் மீண்டும் இந்த பூலோகத்திலே பிறந்து அந்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்த பிறவியை பெற்று மீண்டும் இந்த பிறவிச் சுழலிலே இருப்பான். ஆகையாலே மரணமடையக்கூடிய எல்லா மனிதர்களும், அதாவது அதிலே அந்த உடலிலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரும் பித்ருலோகத்தை போய் அடைகிறார்கள் என்பது கிடையாது. யார் அங்கே குறிப்பிட்டு போக விரும்புகிறார்களோ அவர்கள் அங்கே போகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த ஸ்ராத்தத்தை பண்ண வேண்டும், தர்ப்பணாதிகளை ஏன் பண்ண வேண்டும் என்று கேள்வி எழுகிறது. இது இந்த தர்ப்பணாதிகள் ஒருவனுடைய சொந்த தகப்பனுக்கோ தாய்க்கோ மட்டும் பண்ணப்படுவதில்லை. அதே போலத்தான் ஸ்ராத்தமும் அதிலேயே அந்த குலத்திலே தோன்றின முன்னோர்களுக்கு எல்லாரும் சேர்த்து பண்ணப்படுவதாக இருக்கிறது. அப்படி இருப்பதனாலே அந்தந்த கர்த்தாவுக்கு முன்னோர்களிலே யாராவது ஒருத்தர் பித்ருலோகத்திலே இருந்தால் அவர்களுக்கு இவன் இந்த தர்ப்பணாதிகளை பண்ணுகிறான். இது சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட ஒரு செயல். பகவான் தானே சொல்லுகிறான், ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணைகள் என்று. ஆகையாலே சாஸ்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மங்களை பலனை உத்தேசிக்காமல், நான் பண்ணுகிறேன் என்னுடைய கர்மம் என்ற எண்ணம் இல்லாமல், அதாவது 3 விதமான தியாகங்கள்னு சொல்லுவார்கள். கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். இந்த 3 தியாகங்களோடு சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட செயல்களை நாம் பண்ண வேண்டும். அதை பண்ணினால் என்ன ஆகும் என்றால் இவனுக்கு இருக்கக்கூடிய பாப்பங்கள் போகும், சத்வகுணம் வளரும், ஞானத்தை பெறுவதற்கான நல்ல நிலையை இவனுடைய மனதானது பெற்றுக் கொடுக்கும். இப்படியெல்லாம் இருப்பதனாலே நாம் இந்த சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட செயல்களை பண்ணுகிறோம். இது பண்ணுவதே பிரயோஜனமே தவிர இதில் இருக்கக்கூடிய பலத்தை நாம் உத்தேசித்து இந்த காரியங்களை பண்ணக்கூடாது. இப்படி இவன் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் என்றால் இவனுக்கு சாஸ்திரத்திலே நம்பிக்கை இல்லாமல் போகிறது. பிற்பாடு இவனை தொடர்ந்து வரக்கூடியவர்கள், இவனுடைய சந்ததியினர்,
அவர்களுக்கும் இந்த சாஸ்திரத்திலே நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். இவனை பார்த்து மற்றவர்களும் இவரே பண்ணவில்லை, நாமும் பண்ண வேண்டாம் என்கிற எண்ணம் பெற்று விடுவார்கள். இப்படி ஒருவர் சாஸ்திரத்தை அனுஷ்டிக்காமல் விட்டால், அதுவும் அவர் ஒரு மதிப்புடையவராக இருந்து இந்த சாஸ்திரத்தை பின்பற்றாமல், சாஸ்திரத்தில் சொன்ன விதிகளை பின்பற்றாமல் விட்டால், அதனாலே அது பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பகவானே எல்லாம் என்று இருந்த பொழுதும் கூட சாஸ்திரத்திலே நமக்கு விதிக்கப்பட்ட நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள் இவற்றை அனுஷ்டித்தார்கள். அப்படி அனுஷ்டிப்பதனாலே இவர்களை பார்த்து இவர்களளவுக்கு உயர்ந்த நிலையிலே இல்லாதவர்கள், உயர்ந்த ஞானமோ பக்தியோ இல்லாதவர்கள், அவர்கள் இந்த கர்மங்களை அனுஷ்டித்தாவது மனதிலே தெளிவு பெற்று பாப்பங்கள் நீங்க பெற்று மேலே மேலே முன்னேறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இவர்களே பெரியோர்களே பண்ணவில்லை என்றால், அதை பார்த்து சாமானியமாக இருக்கக்கூடியவர்களும் பண்ணாமல் விட்டார்கள் என்றால், பெரியோர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அவர்கள் நற்கதியை பெற்று விடுவார்கள். எப்படியும் எம்பெருமானையே தஞ்சம் என்று நினைப்பவர்கள் அவர்கள் மோட்சத்தை அடைந்து விடுவார்கள். ஆனால் இவர்களை பார்த்து நாமும் பண்ண வேண்டாம் என்று நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள் இவற்றை விட்டோம் என்றால், அது அந்த அளவுக்கு ஞான பக்தி வைராக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு இன்னும் விபரீதமாக போய்விடும். இன்னும் கீழே கீழே போவதற்கான வழியை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் இந்த ஸ்ராத்தம் முதலான செயல்கள் இதெல்லாம் சாஸ்திரத்தை விதிக்கப்பட்ட செயல்கள், வைதமான செயல்கள். அதை அவசியம் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நம்முடைய பெரியோர்கள் காட்டியுள்ளார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org